வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தரசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் அன்பழகன். சார், அந்த பீகார் விஷயத்தை பேச வேண்டியதா இருக்கு. பீகார் எலெக்ஷன் தமிழ்நாட்டுக்கு முன்னாடி அது இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப இந்த வக்ஃப் விஷயத்துல கை வச்சிருக்காங்க. இந்த கை வச்சதுனால பீகார் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நிதிஷும் அதுக்கு ஆதரவு கொடுத்திருக்காரு. ஆதரவு கொடுத்ததுனால ஜேடியூல இருந்து பல சீனியர்ஸ் கட்சியில இருந்து வெளியேறக்கூடிய ஒரு நிகழ்வும் பீகார் நடந்துட்டு இருக்கு. இது பீகார் அரசியல சட்டமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான நெருக்கடியை என்டிஏ கூட்டணிக்கு கொடுக்கும் நீங்க பாக்குறீங்க சார்? பெரிய நெருக்கடி கொடுக்குங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 5 தலைவர்கள் நீங்க சொன்னது கட்சியோட மைனாரிட்டி செல்லு எல்லாருமே விலகியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அங்க இஸ்லாமியர்கள் 2 பிரிவு இருக்காங்க. ஒரு பிரிவு இந்த ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்த டைரக்ட் டெசிடென்ட்ஸ், அவங்க கொஞ்சம் நாங்க உயர்வானவங்கிற மைண்ட் செட் அவங்களுக்கு உண்டு. இன்னொரு பிரிவு அவங்க இங்கே இருந்து மதம் மாறினவங்க, ஒரு 200 வருஷம் 300 வருஷத்துக்குள்ள அவங்களோட டிசெண்டன்ஸ், அவங்களோட வம்சாவளி. அவங்கள அன்சாரிஸ்ன்றாங்க, இவங்கள பசண்டாஸ்ன்றாங்க. இவங்க நிதிஷ்குமார் ஆதரவு பசண்டாஸ். அவங்களுக்கு இந்த இது பிடிக்கவே இல்லை. ரெண்டாவது, வக்ஃபு என்பது ஒரு இறையிலி நிலம் மாதிரி தான். திருக்கோயில்களுக்கு நிலம் நன்கொடையா கொடுக்கறவங்க மாதிரி தான் வக்ஃபு. அந்த வக்ஃபு யார் வேணாலும் கொடுக்கலாம். உங்களுக்கு அல்லாஹ் பேர்ல நம்பிக்கை இருந்தாலோ இல்ல இஸ்லாமிய மார்க்கத்தின் பேர்ல நம்பிக்கை இருந்தாலோ, நீங்க இந்துவா இருந்தாலும் தாராளமா கொடுக்கலாம், கிறிஸ்தவரா இருந்தாலும் கொடுக்கலாம். நம்ம சர்ச்சு கொடுக்க கூடாதா என்ன? தூத்துக்குடியில எத்தனை பேருங்க பனிமய மாதா கோயிலுக்கு நன்கொடை கொடுத்துருக்காங்க? யோசிச்சு பாருங்க. எத்தனை கோயில்களுக்குங்க? வேளாங்கண்ணிக்கு போறவங்க இந்துக்கள் சாரியா போவாங்க பாத யாத்திரை எங்க பகுதிகளில் இருந்து. என்ன காரணம்னா மைண்ட். அது நம்ம போறோம், கஷ்டம் வருது, ஏதோ ஒரு கடவுள்கிட்ட வேண்டுறோம், அது நடக்குது அப்படின்னா அந்த கடவுளுக்கு நம்ம ஒரு காணிக்கையா செய்யணும்னு நினைக்கிறோம். நம்ம சக்திக்கு ஏற்பட்டவாறு 10 கோடி ரூபாயும் கொடுக்கலாம், 100 ரூபாயும் கொடுக்கலாம். ஆனா வேற்று மதத்தை சேர்ந்தவர்கள் கொடுக்கவே கூடாதுன்னு அதுல ஆயிடுது. வக்ஃபுனா பிராக்டிசிங் இஸ்லாம பிராக்டிஸ் 5 வருஷம் பிராக்டிஸ் பண்றவர் தான் வக்ஃபு கிரியேட் பண்ணணும். அந்த இடம் தவறான இடம். ஒன்று. ஏழை முஸ்லிம்களுக்கு இதுல பலன் வேணும் அப்படின்னா வக்ஃபோட நோக்கமே என்னன்னா, ஒண்ணு கல்வி சாலைகள் கட்டுதல். நானே வக்ஃப் ஸ்கூல்ல படிச்சவன் தாங்க. கல்வி சாலைகள் கட்டுதல், இல்ல மசூதி தொழுகைக்கு இடம் கொடுத்தல், குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுத்தல், இப்படியான காரியங்கள் தான். வக்ஃபுங்கிறது தர்ம காரியங்களுக்காக கொடுக்கப்படுறது. சில சுரண்டல்கள் இருக்கும், அதை நம்ம தடுக்கணும். அப்பனா இறையிலி நிலங்கள்ல சுரண்டாம இருக்காங்களா? எத்தனை நிலங்களை, கோயில் நிலங்களை மீட்டோம் அப்படின்னு திமுக ஆட்சியில் சொல்றாங்க. அந்த நிலங்கள் எல்லாம் யார் வச்சிருந்தா? இது காலங்காலமா மனித இனத்தோட பிரச்சனை. ஒரு நல்ல காரியத்துக்காக கொடுக்கப்படுறதுல சுரண்டது, அதை தடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தோட கடமை. அதை தடுக்கிறோங்கிற போர்வையில பெரிய பிளவை ஏற்படுத்தும் போது பீகார், உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநிலங்கள்ல ஓட்டு வங்கி எதிராக தரும், ஷூரா எதிராக தரும். அதை உணர்ந்துதான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போறாங்க. பீகார் தேர்தலில் நிதிஷ்குமார் கட்சிக்கு இது பாதிப்பு வரும், பிஜேபிக்கு பாதிப்பு வராது. அதான் அதோட லாபம். அதான் சார், எனக்கு இங்கதான் ஒரு டவுட். பாஜக வெளிப்படை இஸ்லாமிய வாக்கள் வேண்டாம், இந்து வாக்கள் போதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க கூட்டணி பார்ட்னர்ஸ் எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் சரி, அவங்க கூட்டணி பார்ட்னர்ஸ் இஸ்லாமிய வாக்குகளோடு சேர்ந்து அரசியல் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நெருக்கடி தானே. இப்ப நாளைக்கு அதிமுக இந்த நெருக்கடி 2021 கூட்டணி வர போறாங்க, 26 எலெக்ஷன் கூட்டணி வர போறாங்க. அதிமுக எப்படி இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணும்? பெரிய நெருக்கடி வருங்க. நாயுடுக்கு அதே பிரச்சனை தான், நாளைக்கு அதிமுக கூட்டணி வந்தாலும் அதே பிரச்சனை தான். என்னன்னா, பாஜக அவங்களோட ஓட்டு வங்கியை அவங்க செம்மைப்படுத்திக்கிட்டே வருவாங்க. கூட்டணி சேர்றவங்க கொஞ்சம் கொஞ்சமா அழிய வேண்டியதுதான். இது பலமுறை பல மாநிலங்கள்ல நிரூபிக்கப்பட்ட விஷயம்தான். அப்போ பீகார்ல பாஜகவுக்கு பாதிப்பு ஏற்படுமானா ஏற்படாது, கூட்டணியா இருக்கிற கட்சிகளுக்கு பாதிப்பு ஏற்படுமானா ஏற்படும். அதேதான் இங்கேயும், தமிழ்நாட்டிலையும் அதேதான், ஆந்திராலையும். இதை கூட்டணி கட்சிகள் உணர வேண்டிய ஒரு கட்டாயம். பிஜேபி ஐசோலேட்டட், ஆனா அவங்களோட ஒரு சின்ன அரசியல் லாபத்துக்காக கூட்டணி சேரும்போது நம்மளோட எதிர்கால நலன்கள் பாதிக்கும். அண்ணாமலை மாற்றப்படுவாருங்கிறது ஏறத்தாழ உறுதியாயிடுச்சு. அது சார்ந்த லேட்டஸ்டா வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் என்ன சார்? அண்ணாமலை பிஜேபி தலைவர்கள்லாம் தேர்தல்லாம் கிடையாதுங்க, 50 பேர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் கிடையாதுன்றாரு. கரெக்ட் தான். நான் 2009 காலகட்டத்தில் பிஜேபி அந்த ஒரே நாடு இதழுக்காகவும் அப்புறம் ஒரு வெப்புக்காகவும் பணியாற்றிட்டு இருந்தார் இலகணேசன் தலைவர். அவருக்கு அடுத்தாப்புல தேர்தல் நடந்து பொன் ராதாகிருஷ்ணன் வராரு. அப்ப நான் பார்த்துருக்கேன், அது கான்சென்சஸ் அடிப்படை தான். யாருக்குமே முடிவு பண்ணிடுவாங்க, அப்புறம் 2-3 பேர் ட்ரை பண்ணுவாங்க, டெல்லியில போய் ட்ரை பண்ணுவாங்க, முடிவு பண்ணிடுவாங்க. ஏகோபித்த முறையில, ஜனநாயக முறைப்படி அப்படி ஏகோபித்த அடிப்படையில் தேர்ந்தெடுத்துருவாங்க.
ஆனா அண்ணாமலை சொல்ற பல விஷயங்கள் தவறு. எப்படின்னா, உதாரணமா அண்ணாமலை தமிழ்நாடு அரசியலுக்கு எப்போ அறிமுகமானாரு? ஒரு பெரிய மாபெரும் போராட்டம் நடத்தி, அவரு கள்ளக்குடி பெயர் மாத்துறதுக்கு ரயில்வே தண்டவாளத்துல தலைய வச்சு, இல்ல தமிழ்நாடு பெயர் மாத்துறதுக்கு உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்து அப்படி வந்தவரா? அவரோட பேக்ரவுண்ட் என்னங்க? அவரும் ஐபிஎஸ் ஆபீசர். டெல்லி மேலிடம் கருணை காட்டியது. அவருக்கு அந்த கான்டாக்ட்ஸ் இருந்துச்சு. கர்நாடகால சந்தோஷிச்சு கான்டாக்ட் இருந்துச்சு. டெல்லியில அறிமுகம் இருந்துச்சு. அவர் தமிழ்நாட்டுக்கு போனார்னா வானத்தை வில்லா வளைச்சிருவார்னு நினைச்சு அவங்க அண்ணாமலையும் சில 100 கோடி ரூபாய்களையும் சேர்த்து பம்ப் பண்ணாங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. ஒரு தலைவர் வந்து 10 பைசா கூட செலவழிக்காம இன்னைக்கு வந்து நூக்கன் கார்னர் தெரிஞ்ச தலைவர் ஆயிடுவாரா? எப்படி அவரு? நீ கார்ல போய் இறங்கினாலே 4 கார் பின்னாடி வந்தா தாங்க ஊர்ல மதிப்பா. நீங்க தனியா மட்டும் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் இறங்கி ஒரு ஆட்டோ முடிச்சுட்டு போய் பாருங்க, உங்களை தலைவர் ஒத்துக்கோனா? எப்பவுமே தலைவர்கள் வர முடியாது. கூட 10 பேர் போனோம், 100 பேர் போகணும், ஒரு 10 வண்டி போகணும் பின்னாடி. அப்பதான் தலைவர் வந்துட்டாருன்னு ஜனங்க புரிஞ்சுக்குவாங்க. ஏன் யாரையா வண்டியா போகுது அப்படின்னு எட்டி எட்டி பார்ப்பாங்க. இல்லைங்க இவர்தான் அண்ணாமலைம்பாங்க. அண்ணாமலை முகம் பரிச்சயமாதுக்கு 2 வருஷம் ஆச்சு. அப்புறம் அவர் என்னன்னா லெப்ட் அண்ட் ரைட் அதிரடியா பேசுறது. சகட்டு மணிக்கு யாரை வேணாலும் திட்டுவாரு. ஏதாவது ஆதாரம் கேட்டீங்கன்னா அப்படியே ஜகா வாங்கி அடுத்த தாக்குதலை தொடர்ந்துருவாரு. அவர் ரஃபேல் வச்சு ஆதாரம் என்னத்தை கொடுத்துட்டாரு இது வரைக்கும்? சரி, இது ஒரு பாணி அரசியலுங்க. சுப்பிரமணிய சாமின்னு தான் நான் எப்பவுமே அவரை நினைப்பேன். சாமி வந்தா இப்படிதாங்க, ஆச்சா போச்சா ஜெயலலிதாவை அகற்றாமல் ஓய மாட்டேன், ஐ வில் த்ரோ ஓப்பன் த கேட்ஸ் ஆஃப் பாய்ஸ் கார்டன், யூ கேன் டேக் வாட் எவர் யூ வாண்ட். ஒரு தடவை எங்ககிட்ட பாய்ஸ் கார்டன் கதவெல்லாம் திறந்து விட்டுருவாரு, நம்ம போய் நமக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துட்டு வந்துடலாமா. இது என்னன்னா இதுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அதாவது இந்த மேடை பேச்சுல வல்லவர்கள்ங்கிற மாதிரி இது வந்து பிரஸ் மீட்ல வல்லவர்கள் இவங்கெல்லாம். இன்னைக்கு டிவி அது இதுன்னு இருக்கும்போது அதுக்கான விளம்பரம் கிடைக்குது. அண்ணாமலையோட முகம் வந்து எல்லாத்துக்கும் பரிச்சயமாயிருது. எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க அது நமக்கு தெரியாது. கோயம்புத்தூர்ல 10 பைசா செலவழிக்காம நான் ஓட்டு வாங்கினேன்னு சொல்றாரு. அதெல்லாம் சத்தியமா உண்மை கிடையாதுங்க. கோயம்புத்தூர்ல இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லையும் கேட்டாச்சு. எல்லாருமே செலவு பண்ணாதான் இன்னைக்கு வந்து ஏதோ கொஞ்சமாவது வாங்க முடியும். அதான் உண்மையான நிலைமை. ரூபா கொடுக்காம 80% பேர் ஓட்டு போட தயாராகவே இல்லை. 100 இருக்கலாம், 500 இருக்கலாம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு 10 பேர் 10%, 15% எதையுமே எதிர்பார்க்காம ஓட்டு போடுறான். அவன் தான் மாற்றத்தை கொண்டு வர்றான். இந்தியா முழுவதும் உலக ஜனநாயகத்திலே அதுதான் உண்மை. அப்போ அண்ணாமலை நான் தொண்டனாகவே இருப்பேன் அப்படின்னா இருங்க. தொண்டனா இருந்தா உங்களுக்கு யாரும் மதிப்பா? பதவி இல்லைன்னா மனு கொடுக்கறதுக்காவது நீங்க மந்திரியா இருக்கணுங்க. ரங்கராஜ குமாரமங்கலம் அந்த காலத்துல அவர் எனக்கு ரொம்ப நண்பருங்க. அவரு காங்கிரஸ் நரசிம்மராவ் காலகட்டத்துல முதல்ல வாழப்பாடி ராமமூர்த்தி ராஜினாமா பண்ணாரு. அவரும் நண்பர். அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், ஏங்க அவசரப்பட்டு ராஜினாமா பண்ணீங்க, பதவி இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்களே அப்படின்னு. இல்லை, அவர் பெரிய ஆளுங்க, பெரிய ஐஎன்டிசி லீடர், அவருக்கு தெரியாத அரசியல் கிடையாது. ஏதோ ஒரு வேகத்துல ராஜினாமா பண்ணிட்டாரு. ஜெயலலிதா அம்மா அவங்க ஆதரவுக்காரன் நீட்டுவார்கள் அவர் எதிர்பார்த்தாரு. அது ஃபெயிலியர். ஒரு தலைவரும் இன்னொரு தலைவரும் வளர்த்து விடுறதே கிடையாது. ரங்கராஜகுமாரம் மூலம் ராஜினாமா பண்ணிட்டாரு. ரங்கராஜகுமாரம் மூலம் எனக்கு தமிழ்நாடு சிறந்த பத்திரிகையாளர் அந்த ராஜீவ் முதல் மெமோரியல் அவார்டுங்க, ராஜீவ் மெமோரியல் அவார்டு சிறந்த பத்திரிகையாளர் 1993. அந்த கமிட்டியில் ஒரு மெம்பர். அந்த கூட்டத்துக்கும் அவர் தான் தலைமை தாங்கினார். அவார்டு கொடுக்குற கூட்டம். நான் அப்போலோ ஹாஸ்பிட்டல் பிரதாப் சந்திர ரெட்டி, அவர் வேற துறை மருத்துவத்துறையில், நான் பத்திரிகை துறையில், இப்படி ஒரு 4-5 பேர் வாங்கினோம். ரொம்ப ஃப்ரெண்டு. அப்புறம் ராஜினாமா பண்ணிட்டு ஒரே காரில் வரோம். எப்படிங்க ராஜினாமா பண்ணதில் பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் அனுதாபம் இருக்கும். நமக்கு ஒரு பெரிய மெரிட் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல கூடியிருக்குமே. என்னங்க இப்படி சொல்றீங்க? மனு கொடுக்கறதுக்காவது மந்திரின்னு ஒரு பதவி இருக்கணுங்க. இல்லைன்னா யாருங்க மனு கொடுக்க என்ன காரியம் ஆகும்னு நினைச்சு நான் உங்களை வந்து பார்ப்பேன் சொல்லுங்க. என்னங்க எப்படி சொல்றீங்கன்னாரு. கடைசியில் அப்படிதான் ஆச்சு. பிஜேபிக்கு போய் பதவி வந்து அதுக்கு பிறகுதான் அவருக்கு பழைய கௌரவம் வந்துச்சு. வாழப்பாடி ராமமூர்த்திக்கும் அதிமுக கூட்டணியில் ஒரு எம்பி ஜெயிச்சு பெட்ரோலியம் மந்திரி ஆன பிறகுதான் 98ல தான் பழைய கௌரவம் வந்துச்சு. அரசியல்ல பதவி ரொம்ப ரொம்ப முக்கியம். பதவி போயிருச்சு அப்படின்னா நீங்க வீரமா சொல்லலாம், தொண்டனாவே இருப்பேன் அப்படின்னு. தொண்டனாலாம் இருக்க முடியாது. தொண்டனா இருந்தா அப்புறம் கியூல நின்று வரணும். நீங்க அதெல்லாம் சான்ஸே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா மத்திய மந்திரியா தான் ஆகணும். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவரு வீரவசமா அதெல்லாம் வந்து இல்லை, ஏன் என்னைய பேக் பண்ணி அனுப்ப பாக்குறீங்க, நான் இங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னு டயலாக்லாம் அடிச்சாரு. அவர் 10 வருஷமா அவர் இருந்து கர்நாடகாவில் 10-12 வருஷமா ஐபிஎஸ் ஆஃபீஸரா. தமிழ்நாட்டுக்கே இப்பதான் தெரியும்.
அவரே அவரை பத்தி டிஸ்கிரைப் பண்றது என்னன்னா, விவசாயியின் மகன், ஏழை மகன், எனக்கு என்ன சொத்து இருக்கு, கொஞ்சம் தான், ஒரு 4-5 ஆட்டுக்குட்டி, இதுதான் எனக்கு மிச்சம் தான் அடிக்கடி சொல்லுவாரு. அப்ப நான் 3-4 வருஷத்துல இப்ப என்னவா இருக்கீங்கிற கேள்வி வரும்ல. கோயம்புத்தூர்ல எப்படி வீடு கட்டியிருக்கீங்க, அவ்வளவு பெரிய வீடு, அதுக்கான சோர்ஸ் என்ன? அப்புறம் நீங்க இங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து வாடகை கொடுக்காங்கன்னு சொன்னீங்க. 4-5 லட்சம் ரூபா மாச செலவே வீட்டு வாடகைக்கே ஆகும். பதவி இல்லைன்னா எந்த ஃப்ரெண்டு உங்களுக்கு வீட்டு வாடகை கட்டுவாங்க? அப்படியான ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா கையை காட்டி விடுங்க. கீழே இருந்தாங்க எல்லாரும் வரோம். சரி, 45 வருஷமா படாத பாடுபட்டு எவ்வளவோ சித்திரவதைகளை எல்லாம் அனுபவிச்சு, பல முறை ஜெயிலுக்கு போய், ஆபிஸே அடிச்சு நொறுக்கி 2 பேரும் இறந்து போய், சிபிஐ விசாரணை வரைக்கும் போய், பொய் சொல்ற கருவியில உட்கார்ந்து தான் நான் இன்னைக்கு பத்திரிகையாளனா இருக்கேன். பாலிகிராஃப் டெஸ்ட்ல அன்னைக்கா உட்கார்ந்து பார்த்திருக்கீங்களா? அது எவ்வளவு டார்ச்சர்னு. அப்படியெல்லாம் போய் தான் உட்கார்ந்துருந்தோம். அப்படியெல்லாம் இருந்துதான் இன்னைக்கு கருத்து சொல்றவனா வந்திருக்கோம். அதிகபட்சமா என்ன வந்திருக்கோம்? மந்திரியாலாம் ஆகல, கருத்து சொல்றவனா வந்திருக்கோம். நீங்க எப்படி வந்தீங்க? ஐபிஎஸ் ஆபீசரா இருந்துகிட்டு நேரா டெல்லியில கிரீன் சிக்னல் காட்டினாங்க. தமிழ்நாட்டுல 1000 பேர் சீனியருங்க. எஸ்ஆர் சேர் எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டுங்க. அவர் தாங்க தமிழ்நாட்டு பிஜேபியிலே சீனியர் மோஸ்ட். அவர் தான். ஹெச் ராஜா ரொம்ப சீனியருங்க. பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இந்து முன்னணியிலிருந்து வந்து அவ்வளவு பெரிய அளவுக்கு கடினமான சூழ்நிலையில பிஜேபி வளர்த்தவர். எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, எந்த தியாகமும் செய்யாம வந்தவர் தான் அண்ணாமலை. ஆர்எஸ்எஸ் பயிற்சிகள்லாம் அவருக்கு தெரியுமா? எத்தனை கூட்டாட்டம் பண்ணியிருக்காரு? இதுக்கு முன்னாடி அவர் பிஜேபி தலைவர் அதுக்கு முன்னாடி நாக்பூர் பக்கம் எப்பமா போயிருக்காரா? விஹெச்பி ஆபீஸ்க்கு எங்கேயாவது வந்திருக்காரா? அதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம். அது போக இலகணேசன் மாநில தலைவர் ஆனப்ப எல்லா பத்திரிகை ஆபீஸ்க்கு வந்தாருங்க. அவர் எங்க ஆபீஸ்க்கே வந்துட்டாரு. பரிச்சயத்துக்கு தான். நான் இந்த மாதிரி மாநில தலைவராக இருக்கேன், உங்க பத்திரிகை படிச்சுட்டு இருக்கேன், இப்படிதான் ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவாரு. கலைஞர் பிறந்தநாள் எல்லா பிறந்தநாளையும் போவாரு. எல்லா தலைவர்களும் போவாருங்க. கல்யாண காரியம் எல்லாத்துலயும் எல்லா தலைவர்களும் பங்கெடுத்து இருந்தாங்க. அண்ணாமலை வந்த பிறகுதான் பிஜேபியில அந்த பண்பாடே குறைஞ்சது. அப்ப அண்ணாமலை என்ன மாதிரியான அரசியலை கையில் எடுத்தார்? அண்ணாமலை பிராண்ட் அரசியல் என்ன? அதுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு, அதை வேணா நான் ஒத்துக்கிறேன். அந்த ஃபேன் ஃபாலோவிங் அண்ணாமலை போனார்னா அது வந்து காலி ஆயிரும். அடுத்தாப்புல வர்ற தலைவர் அண்ணாமலையை பீட் பண்ணணும்னு அண்ணாமலை பிராண்டே இன்னும் வேகப்படுத்துவார். அப்படித்தானே வேகப்படுத்துவார். அண்ணாமலையை மத்திய மந்திரி ஆகிட்டா என்ன பண்ணுவார்? அவரு அங்க இருந்துட்டு உடனே தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதி எல்லாம் வாங்கி கொடுத்துருவாரா? தமிழ்நாட்டு நலன்கள் தான் எனக்கு முக்கியன்றார. தமிழ்நாட்டுக்கு 1000 கோடி ரூபாய் பெண்டிங் இருக்கு. அண்ணாமலை வந்து மந்திரி ஆகட்டுங்க, எல்லாருமா சேர்ந்து நம்ம எல்லாரும் வேண்டுவோம், அண்ணாமலை மந்திரி ஆனாதாங்க தமிழ்நாட்டுக்கு விமோச்சனம் கிடைக்கும், அந்த ஸ்பெண்டிங்ல இருக்க தொகையில வந்து ஒரு பகுதி வந்து அண்ணாமலை போனோம்னு வந்துரும் பாருங்க அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? சொன்னார்னா அண்ணாமலை வந்து அசகாய சூரன் நம்ம ஒத்துக்கலாம். மற்றபடி இப்போ சொல்றதெல்லாம் அவருக்கு வந்து இந்த எக்ஸிஸ்டிங் செட்டப்ல ஜீவிக்க முடியலங்க. ஏன்னா அவர் எடுத்த நிலைப்பாடுகள் கோலி சோடா மாதிரிங்க. கோலி சோடா வந்து ஒரு காலத்துல இருந்தது, ரொம்ப பாப்புலர். அப்புறம் காலப்போக்கில் அது வழக்குழிஞ்சு போயிருச்சுங்க கோலி சோடா. இப்போ என்னன்னா கோலி பாப் சோடான்னு அதையே வந்து யூரோப்பியன் மார்க்கெட்ல விற்கிறானுங்க. பயங்கர ட்ரெண்டிங்க கோலி சோடா குடியுங்கள்னு. கோலி சோடால ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, உடைக்க தெரியாம உடைச்சிங்கன்னா பாட்டிலுக்குள்ள ஒண்ணுமே மிஞ்சாது, புஷ்குன்னு எல்லாம் வெளியில வந்துடும். அண்ணாமலை கோலி சோடா லீடர். அவரு உடைக்க தெரியாம உடைச்சு ஏகப்பட்ட பாட்டில் இருக்கிற ஏகப்பட்ட சரக்கு வெளியில போச்சு. அவர் லெஃப்ட் அண்ட் ரைட்டு பேசி அவரோட சொந்த பாப்புலாரிட்டி தானே கிரியேட் பண்ணாரு. பிஜேபிக்கு எந்த வகையில் அவர் பாப்புலாரிட்டியை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு? அப்ப இன்னொரு தலைவர் வரும்போது அவருக்கு அந்த சிக்கல் வரும். சரி, மாநில தலைவர் போய் டென்யூர் சரி 5 வருஷம் வச்சுக்கங்க, அப்புறம் என்ன ஆவாரு அண்ணாமலை? அதுக்குள்ளேயே வந்து முதலமைச்சர் ஆயிடுவாரா 5 வருஷத்துக்குள்ள? 5 வருஷம் கழிச்சு நீங்க போய்த்தானே ஆகணும். அப்படின்னா அண்ணாமலைக்கு என்ன ரூட்? ஒன்னும் மத்திய மந்திரி ஆகலாம், இல்லைன்னா தனி கட்சி தொடங்கலாம். அதை தாண்டி வேற என்ன ரூட் இருக்கு? சார், பலரும் கூட ஒரு தனி கட்சிக்கான வாய்ப்பு இருக்கிறதா வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்தில் நம்ம கூட பேசியிருந்தோம், நம்ம சேனல்ல கூட நீங்க பேசியிருந்தீங்க. அதுக்கான சாத்தியங்கள் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா சார், அல்லது எப்படி நீங்க நகரும்னு பாக்குறீங்க சார்? கையில ரூபா இருக்குங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து நூக்கன் கார்னர் அறிமுகம் இருக்கு. அப்ப விஜயா அண்ணாமலையா அப்படின்னா அவர் சினிமா ஸ்டாரா இருந்தாரு, இவர் வந்து ஐபிஎஸ் ஸ்டாரா ஆயிட்டாரு, அப்படித்தானே? ரீசெண்டா சி ஓட்டர் சர்வேல அவரோட பேரும் அடுத்த சிஎம் வேற பட்டியல் அவரோட இருந்துச்சு. 9% காமிச்சிருக்காங்கல்ல. ஆமா சார், மோசமானதுன்னு நான் சொல்ல மாட்டாங்க. 10% இருந்தாலே ஒரு நல்ல லெவல் தான். அப்ப அதுல இருந்து அவர் பில்டப் பண்ணணும், தமிழ்நாடு பூரா போகணும், எல்லா பிரச்சனைகளுக்கும் தலை கொடுக்கணும், தமிழ்நாடு ஸ்பெசிபிக்கா இருக்கணும்.
நீங்க ஆல் இண்டியா பாலிடிக்ஸை கொண்டு வந்து இங்க கொடுத்து அது மும்மொழி கொள்கை தான் உயர்ந்தது, அப்புறம் வந்து வக்ஃபு தான் வந்து வக்ஃபு சட்டம் தான், திருத்த சட்டம் தான் சரியானது, இப்படி ஆல் இண்டியா பாலிடிக்ஸை பேசுனீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு வயலும் ஒத்துக்க மாட்டான். தமிழ்நாட்டுல தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பேசுங்க, கர்நாடகால கர்நாடகா பாலிடிக்ஸ் பேசுங்க, உத்தரப்பிரதேசத்துல உத்தரப்பிரதேஷ் பாலிடிக்ஸ் பேசுங்க. அப்ப அதான, வேற வழி கிடையாதுங்களே. ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்கா தானே நீங்க இருக்க முடியும். ஜார்க்கண்ட்ல போய் நீங்க வந்து மும்மொழி கொள்கை வேண்டான்னு சொன்னாலும் எடுபடாது. சரி, மாநிலத்துக்கு மாநிலம் எல்லாமே வேறுபடுற விஷயங்க. ஏன்னா இந்தியாவே பல தேசங்களின் தேசம். அகில இந்திய அளவிலான ஒரே கொள்கைங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ அண்ணாமலை தமிழ்நாட்டு தலைவராக, தமிழ்நாட்டு முதல்வராக ஆகணும், தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய அளவுக்கு வரணும்னா தமிழ்நாட்டு கட்சியை தான் நீங்க தொடங்கணும். அகில இந்திய கட்சியில இருந்துட்டு தமிழ்நாட்டில் பெரிய ஆளா வரவே முடியாது. அது காங்கிரஸுக்கும் பொருந்தும். நான் ஆரம்பத்தில் சொன்ன உதாரணம் வாழப்பாடி ராமமூர்த்தி, ஜி.கே. மூப்பனார், எவ்வளவு பேருங்க. காமராஜர் எவ்வளவு பெரிய பாப்புலர் பர்சனுங்க. டக்குன்னு நேரு வந்து ஒரு பிளானை போட்டு கே பிளான் அதுக்கு பேரை வச்சு காமராஜரை இங்க இருந்து தூக்குனாங்க. முதலமைச்சராக இருந்தவரை பெரியார் தடுத்தாரு, போகாதீங்க உங்களை ஒழிச்சு கட்டிடுவாங்கன்னாரு. அவர் கேட்கல. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர்னாரு. அதுக்கு பிறகு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல அவர் மரணம் அடையும் வரைக்கும் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல அதிகபட்சமா எம்பியா தான் ஆனார். எம்எல்ஏ எலெக்ஷன் 67 தோத்து போச்சு. எவ்வளவு பெரிய ஆளுங்க. அவரோட நீங்க ஈக்குவேட் பண்றது இன்னைக்கு யார் இருக்கா? எதுக்காக நான் சொல்றேன்னா, லோக்கல் பாலிடிக்ஸ்ல தான் நீங்க இருந்தாகணும். அதை தாண்டி நீங்க போனீங்கன்னாலே நீங்க அவுட் ஆயிருவீங்க. அப்ப அண்ணாமலைக்கு அந்த கம்பல்ஷன் வரத்தான் செய்யும். இது வரைக்கும் அவர் ஒரு தேர்தலை கூட ஜெயிக்கல. இனிமேல் தான் முதல்ல தேர்தலை ஜெயிக்கணும். அப்படின்னா பிஜேபி அவரை தூக்குறதுங்கிற முடிவை நோக்கி போற மாதிரி தான் தெரியுது. அண்ணாமலை மாற்றம் உறுதி மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவரே வந்து நான் ரேஸ்ல இல்லை அப்படி டிஜெக்டடா பேசுறாரு. அது நல்லா தெரியுது. அப்போ அவருக்கான வாய்ப்புங்கிறது மத்திய மந்திரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேங்க. தனி கட்சி அதெல்லாம் வந்து இருக்கிற பணத்துக்கு வேட்டு வைக்கிற முயற்சி. அது சினிமா ஸ்டார் மாதிரி அதுல ஈடுபடுவாரான்னு சந்தேகமா சார். ஆமா சார். இப்ப இதனால வரையும் அவருக்கு வந்து அந்த தனிப்பட்ட அந்த கரிஷ்மாட்டிக் வளர்த்துட்டாருன்னா அது வந்து பாஜகன்ற ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர்கிட்ட ஒரு கூடுதல் சப்போர்ட்னால தான் அவரால் வந்து இந்த அளவுக்கு செய்ய முடிச்சு. நாளைக்கு அது இல்லாம தனியா அவரோட ஃபேம் அவரால் மெயின்டைன் பண்ண முடியுமான்ற ஒரு சிக்கலும் இருக்கு அதுக்குள்ள. அது இல்லாட்டி அவர் யாருன்ற கேள்வி இருக்கு. யாரா இருந்தாலும் பணம் இல்லாம முடியாதுங்க. அவர்கிட்ட பணம் இருக்கு, அது எனக்கு நல்லா தெரியும். அப்போ அவர் பணத்தை கரைக்கிறதுக்கும் ஒரு கோஷ்டி சுத்தி இருக்கும். எல்லாம் கொம்பு சீவி விடுவாங்க. தனி கட்சி ஆரம்பிங்கன்னா வானத்தை வில்லா வளைச்சிடலாம்னு சொல்லத்தான் செய்வாங்க. அண்ணாமலை கொஞ்சம் புத்திசாலி மாதிரி தான் தெரியுது. ஸோ அந்த வலைக்குள்ள விழமாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் சாமானிய விஷயம் கிடையாதுங்க. அது கீழே இருந்து வேலை ஆரம்பிக்கணும். அப்படி இல்லை, அவருக்கு விதி சரியில்லை அப்படின்னா தனி கட்சியை தொடங்கி தனித்து நின்று தன்மானம் காத்து டெபாசிட் இழக்க வேண்டியதுதான். இல்லை அப்படின்னா மத்திய மந்திரி ஆஃபர் அது பெட்டர் ஆஃபரா இருக்கும் அவருக்கு. அதை நோக்கி அப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கலாம். அவரே தான் சொல்றாருல, ராத்திரி போனா நான் ராத்திரி கூட டெல்லியில் தன்மடம் இங்க வந்துருவேன்றாரு. டெல்லியில போய் 4 நாள் 5 நாள் தங்கியிருந்தெல்லாம் எந்த கணக்குல சார்? இப்ப சமீபத்துல போனவர் கூட 3 நாள் 4 நாள் வரல. டெல்லி போனா என்ன, அது இந்தியாவோட தலைநகர் தானே, எத்தனை நாள் வேணாலும் தங்குங்க, யாரு வேணாம்னு சொன்னா. அண்ணாமலை டெல்லியில வீடெல்லாம் பார்த்தாருங்க. நடுவுல ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க எனக்கு. ஆமாமா, டெல்லியில வீடெல்லாம் பார்த்தாரு சில மாதங்களுக்கு முன்பு. அப்புறம் அது வேண்டான்னு முடிவு பண்ணி நிப்பாட்டினாங்க. ஏங்க இது வந்து சின்ன உலகம், எல்லாருக்கும் எல்லா தொடர்புகளும் இருக்கு, ரகசியமாலாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆட்டோமேட்டிக்கா எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம வந்து கேட்டோம்னா அவங்க ஏதோ ஒரு ரூபத்துல நமக்கு தகவல் சொல்லுவாங்க, நம்ம ஏதோ ஒரு ரூபத்துல அவங்களுக்கு தகவல் சொல்லுவோம். தகவல் பரிமாற்றங்கிறது இன்றைய இன்டர்நெட் யுகத்துல ரொம்ப சர்வ சாதாரணம். அப்ப டெல்லியிலிருந்து கசிந்து வர்ற தகவல்கள் 95% உண்மையா தான் இருக்கும். அண்ணாமலையோட தீவிர ரசிகர்கள் அண்ணாமலை போகக்கூடாதுன்னு விரும்புறாங்க. அது சரிதான், நியாயம்தான். ஏன்னா அண்ணாமலை இருந்தா தான் லெப்ட் அண்ட் ரைட் அடிக்கலாம், பாலிடிக்ஸ் கூட இருக்கல. அப்ப அண்ணாமலை மாற்றப்படுவாருங்கிற செய்தியே ஒரு வாரமா ஓடிட்டு இருக்கு. ஆனா எதுவுமே இல்லாம போனாருன்னு வைங்க, மத்திய மந்திரியும் இல்ல, பிஜேபி தலைவரும் இல்ல அப்படின்னா அண்ணாமலைங்கிறவரு காலப்போக்கில் மறக்கடிக்கப்பட்டவரா மாறிடுவாரு. டெய்லி வந்து நீங்க ஏர்போர்ட் போகும்போது பேட்டி கொடுத்தானுங்களாங்க, அது என்ன பண்ண முடியும்? நம்மளை சுத்தி ஒரு 10 மைக் இல்லைனாலே பைத்தியம் முடிச்சிருமா? அந்த இடத்த அவர் தாண்டணும்ல. பழகிட்டாரு, அப்படியே பழகிட்டாரு. நான் நடுவில் ஏர்போர்ட் பேட்டியை நான் கொடுக்க மாட்டேன்னு வீர சபதம்லாம் போட்டாரு. அப்புறம் பார்த்தா எல்லா ஏர்போர்ட் பேட்டியும் கொடுக்காரு.
காமன் மேனா கியூல நின்னு போனா தானங்க கஷ்டம் தெரியும். அதாவது பிரதமர் மோடி வந்து பதவி இல்லாம பிரதமர் மோடியுடைய அடுத்த ஒரு நிமிஷத்தை கூட அவரை நினைச்சு பார்க்க முடியாது. அதே மாதிரி வந்து இப்ப அண்ணாமலையும் அந்த மாதிரி தான் வந்து கிட்டத்தட்ட அதே பேட்டர்னை தமிழ்நாட்டுல பின்பற்றிட்டாரு. இனி அடுத்து அவரால் எப்படி இந்த பொதுவா சுச்சுவேஷன் ஹேண்டில் அப்படிதாங்க. பண்ணுவார்? பதவி சுகத்தை அனுபவித்தவர்களால் பதவி இல்லாம இருக்கவே முடியாதுங்க. ஜீவிக்கவே முடியாது. கார் கதவை திறந்து விடுறதுக்கு ஆள் வேணும். அது பதவி சுகம்ங்கிறது அதான். பதவி சுகம் படுத்தும் பாடுதான் இது எல்லாமே. பல்வேறு நிலைப்பாடுகள்ல ஏன் தலைவர்கள் போய் சிக்கிறாங்கன்னா பதவி சுகம் தான். அது வந்து ஒரு பெரிய டெர்மினாலஜி. 45 வருஷமா எத்தனையோ தலைவர்கள், காமராஜர் அவர்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் செஞ்சதுல இருந்து நான் பார்த்திருக்கேங்க. அப்புறம் எம்ஜிஆரோட பயிற்சி பற்றையில தான் பத்திரிகையாளனான கலைஞர், ஜெயலலிதா அம்மா, எவ்வளவோ பேரை பார்த்தாச்சு. எல்லாருக்குமே அந்த பதவியில இருந்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப சஃபர் ஆகிறது தான். அப்புறம் பதவியை பிடிப்பதற்காக நடத்தப்படுகிற போராட்டம் தான். அதிகார போட்டி தானங்க தேர்தல் என்பது. அதிகார போட்டி தான். அதிகாரத்தை அடைகிற முயற்சி நம்மளோட இருந்தவங்களே அது கெடுத்துரும். நம்மளை வாழ வச்சவங்களே வந்து வஞ்சிக்க வச்சிரும். அதிகாரத்துக்கான போட்டியே அதுதான். அண்ணாமலை இப்ப அந்த சர்க்கிள் இருக்காரு. அவரு அப்படி ஒரு பீக்குக்கு போய் இப்போ வந்து ஒரு ஸ்டாக்னேட் ஆகி என்ன பண்றதுன்னு தெரியாம லெப்ட்ல கையை காட்டி ரைட்ல இண்டிகேட்டரை போட்டு ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்காரு. என்ன பண்ண போறாரு? சரி, இப்ப அண்ணாமலையுடைய இந்த ஒரு கிரிட்டிக்கலான அந்த சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இது முழுக்க முழுக்க காரணம் வந்து அதிமுக தானா? எடப்பாடி பழனிசாமி இந்த அதிமுக தான் வந்து இந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி பெரிய வெற்றியா மாறிடும். முழுக்க முழுக்க காரணம் அமித்ஷா தாங்க. அதனால உறுதியா எதுக்கு அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியை இப்ப கூப்பிட்டு விட்டு பேசி என்ன ஆகுது? தேர்தலுக்கு 1 வருஷம் கிடக்கு. 11 திமுக ஆட்சிக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. எல்லா ஆட்சிகளோட கடைசி காலத்துல வர்ற பிரச்சனை தாங்க. ஜெயலலிதாமா வளர்ப்புமன் திருமணம் கடைசி 5-6 மாசத்துக்குள்ள வந்த பிரச்சனை தான். பர்கூர்லயே தோத்து போனாங்க. கலைஞர் ஆட்சி பவர் கட்டு 2001 2011 தோத்து போனாங்க. இப்படி எத்தனையோ தலைவர்கள் நம்ம பார்த்திருக்கோம்ல. எத்தனையோ ஆட்சிகள் வீழ்ந்த கதை நமக்கு தெரியும்ல. அப்ப 11 மாசத்துல 12 மாசத்துல என்ன நடக்கும்லாம் யாரும் சொல்ல முடியாது. அப்போ இந்த 11 மாசம் 12 மாசம் அப்படியே இருக்கும்போது கடைசி கட்டத்துல கூட்டணி அப்படின்னு வருவாங்க. பொதுவா அப்படிதான் வரும். டிஸ்அட்வான்டேஜ் என்னவா இருக்குன்னா தொண்டர்கள்ட்ட எனக்கா இருக்காது. அட்வான்டேஜ் என்னவா இருக்குன்னா இந்த மாதிரி மாற்று கருத்துக்கள்லாம் வராது. இப்போ வந்து அண்ணாமலையை மாத்தாட்டாலும் பயந்துட்டாங்க பாத்தீங்களாமாங்க. அண்ணாமலையை மாத்தினாலும் பாத்தீங்களா எடப்பாடி பழனிசாமிக்கா அண்ணாமலையை தியாகம் பண்ண வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு அண்ணாமலைக்கா பரிதாபப்படுற மாதிரியே நடிப்பாங்க. அப்ப 2 பக்கமும் அது இடிக்குது. அப்ப ஏன் 1 வருஷத்துக்கு முன்னாடி அமித்ஷா இதை கொண்டு வந்து என்ன சாதிக்க போறாரு? அவர் என்ன தேர்தல் விற்பனைன்றாங்க. இன்னும் பீகார் தேர்தல்லாம் வேற இருக்கு. அதை தாண்டி தானே தமிழ்நாட்டுக்கே வரப்போகுது. இப்பவுமே என்ன ஆக போகுது? அண்ணாமலை இருந்தாருன்னா என்னத்தையும் ஒண்ணு சொல்லிட்டாவது இருப்பார்ல லெப்ட் அண்ட் ரைட்டு அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அப்ப அண்ணாமலையின் கஷ்டத்துக்கு காரணம் அமித்ஷா தான். அவரோட உயர்வுக்கு காரணமா அவரா தான் இருந்திருக்கணும். அதனால கொடுத்தவனே பறித்து கொண்டு அண்டி கதை தான் இது. சார், பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமா உங்களோட கருத்துல வழங்குறீங்க. உங்களோட வருகை கருத்துக்கு மிக்க நன்றி சார்.